ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுஜென்மம் இல்லாத ஜாதகங்கள் அல்லது இந்த பிறவி தான் நமக்கு கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதை அறிவியல் ரீதியாக நம்மளால் நிரூபிக்க முடியாது. இருந்தாலும் ஜோதிட நம்பிக்கைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அதை முக்தி ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜாதகத்தில் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அது மறுபிறப்பு இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரியல. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 12ஆம் இடத்துல குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் மறுபிறப்பு இல்லாத ஜாதகம்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேணாம். பொதுவாகவே எல்லாத்தாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஜோதிட நூல்களாலேயே பல இடங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அது ஒரு மறுஜென்மம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு எடுத்துவாங்க. 12ஆம் இடத்தில் குரு இருப்பது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 12ஆம் இடத்துக்கு கேதுவை பார்த்துக்கோம். பொதுவாக குரு அப்படிங்கிறது முழுமையான சுபக்கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம். குரு 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கும் மறுஜென்மத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பொதுவாக 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அயனம்ங்கிறது பயணம், அடுத்தது சயனம் அப்படிங்கிறது உறக்கம், சுகம்ங்கிறது 3 வேளையும் சாப்பிட்றது தூங்குறது, இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் போய் உட்கார்ந்துருந்தால் அது கண்டிப்பாக அது பாதிக்கப்படும் இல்லையா? ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது எல்லாருமே விரயஸ்தானம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம். விரயம் இல்லாட்டி உடல் என்ன ஆகுறது? நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழிவுகளாக வெளியேறலைன்னா அந்த உடம்பு என்ன ஆகுறது? அதனால் என்ன பண்ணால் விரயம்ங்கிறத சுப விரயமாக இல்லை அசுப விரயமா அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய பணம் செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விரயம்னு எடுக்கக்கூடாது. அதுதான் அடுத்தவர்களுக்கு வரவு. அதனால் 12ஆம் இடத்துக்கு முக்கியமான விஷயம் முதலீடுங்கிற ஒரு இடம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட், சொத்துக்களை எல்லாம் நிலத்தில் முதலீடு பண்ணிட்டேன், வங்கிகளில் டெபாசிட்டாக பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம்தான். இந்த 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு சொத்துக்கள் அந்த மாதிரி பல விஷயங்கள் முதலீடுகள் பெரிய அளவுக்கு குவிந்திருக்குங்கிறது ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை. இந்த குரு ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, பகையா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு தான் அடுத்தது அதோட அளவீடுகளை பற்றி நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் 12ஆம் இடத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் இந்த கணக்கில் வராத பணங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் தான் லக்னத்தை பொறுத்து இது மாறுபடுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் பார்க்கணும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் மறைவிடம், குருங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அங்கே இருக்கும்போது கணக்கில் வராத சில பணங்கள் இருக்கலாம். இல்லைனா யாருக்கும் கொடுத்து வச்சுட்டு பத்திரமா வச்சுங்க சார் அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்கிற மனிதர்களாகவும் இருக்கலாம். குடும்பம் வரைக்கும் ட்ரெஷரியில் போய் உட்காந்துட்டு பணம் தான் படத்தில் பார்த்திங்கன்னா கருவூலத்தில் பணம் தான் நிரம்பி இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் நம்ம கூட எடுத்து செலவு பண்ண முடியாத சில சூழல்கள்லாம் வரும்ல. இது எல்லாமே 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நீ என்ன தான் ஒரு மனிதன் தேவையானதெல்லாம் கிடைச்சா கூட அவன் நிம்மதியாக உறங்க முடியலன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். இதை நம்ம பழைய வீடியோக்குள்ளே நிறையா சொல்லியிருந்தா கூட இந்த இடத்துல குரு 12ஆம் இடத்தை சொல்லும்போது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வரும். அப்போ கண்டிப்பாக உறங்கியே தீரணும்ல. இந்த உறக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இங்கே ஒரு சுபக்கிரகம் இருந்தால் தான் நீங்கள் நல்ல மாதிரி தூங்கி உறங்க முடியும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிற பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தூங்கி உட்கார இடம்லாம் தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி தூக்கமே வராமல் நைட்டெல்லாம் தவிப்பாங்கல்ல. இந்த 2 பாதிப்புகளும் இருக்கும். அதனால் 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, ஈவன் சந்திரன் இருந்தால் கூட சரி, புதன் இருந்தால் கூட ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ஓரளவு நல்லதுங்கிறதான் பார்க்கணுமே தவிர 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் அடுத்த ஜென்மம் இல்லைங்கிறதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்கிறத பார்த்துக்கலாம். 12ஆம் இடத்துல கேது இருந்து அது கூட வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது குருவாகவும் இருக்கலாம், செவ்வாயாகவும் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இது தனி. அந்த 12ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் கேது இருந்தாலே இவர்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய ஒரு விதி. இவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு நினச்சது நடக்காது, நினைக்காதது நடந்துடும் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் சரியான கருத்து கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுக்கிரனுக்கு இப்போ 1008 காரகத்துவம் இருக்கும். நாம் நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் சில காரகத்துவத்தை நம்மளால் சொல்ல முடியும். எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அப்படி பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்ட
விதிகள் 2, 3 விஷயங்கள சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தமிழகத்தில் முதலமைச்சர் இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புன்னு அர்த்தம். அவருக்கு பக்கத்தில் கூடிய அமைச்சர்களாக உட்கார்றதுங்கிறது, அதுக்கு எல்லாரும் உட்கார முடியாது. அதுக்கான ஜாதக அமைப்பு, அதுக்கான தகுதி இருந்தால் தான் அவர் பக்கத்தில் ஒரு இணை அமைச்சராவோ, பக்கத்தில் வந்து துணை அமைச்சராவோ, ஏதோ ஒரு அமைச்சராவோ அந்த இடத்துல உட்கார்றோம். அதாவது அவருக்கு நிகரா அந்த அமைச்சரவையில் நம்ம உட்காரக்கூடிய இடம் இருக்குன்னா, அவர் வந்து முதலமைச்சரை ரொம்ப பார்த்து பேசுகிறது ரொம்ப வந்து எளிது. ஆனால் நம்ம சாதாரண ஒரு கிராமத்தில் கடைக்கோடி மூலையில் இருந்துக்கிட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கோம், ஒரு வார்டு கவுன்சிலராகவோ கிளை செயலாளராக இருந்துக்கிட்டு நம்ம போய் அந்த அமைச்சருக்கு ஆலோசனை செய்ய முடியுமா? இதுதான் வந்து 12ஆம் இடத்து கேது வந்து குறிப்பிடுது. இப்போ நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா, மனிதன் வந்து பல ஜென்மங்களை எடுத்து, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, புல்லாகி பாடாய் புழுவாகி மாணிக்க வாசகர் எவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிறப்பையும் பிறந்து பிறந்து கடைசியாக வந்து மனித பிறப்பெல்லாம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் அவன் அடுத்தது இறைவனோட போயிடுவாங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி வந்து அடுத்த பிறவி இல்லைங்கிறத சொல்கிறத நம்ம என்ன பண்ணோம், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறத வச்சு சின்னது ஒரு விஷயமா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்கிறத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன், அது வந்து கடவுளை கூட நெருங்கிய இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, இவருக்கு போய் நான் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி, அதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு நர்சரி ஸ்கூல் வந்து ஆலோசனை சொல்கிற மாதிரி இல்லையா, இதுதான் சொல்கிறாங்க. 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள் வந்து அவன் நெருங்கிட்டான், அவனுடைய எய்ம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அது கிட்ட போயிட்டாங்க. நாம் வந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் பல பிறவிகளுக்கு பின்னாடி நிற்கிறவங்க போய் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா அவங்க அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க நம்ம சொல்கிறதும் அங்கே நடக்க போகிறதில்ல. அதனால தான் சொல்கிறாங்க, 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த ஜோதிடம், எவ்வளவு பெரிய பண்டிதன், எவ்வளவு பெரிய படித்த ஜோதிடனாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஏதாவது சில இடங்களில் தவறி போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கடுத்தது 12ஆம் இடத்தில் கேது இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இவங்க முயற்சி பண்ணாமலே பல பேருக்கு தன்னால் நடந்துடும். அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே தன்னால் கிடைச்சிரும். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா, சாதாரண விஷயங்கள் என்ன தான் கிடைச்சா கூட எதையும் அனுபவிக்காமல் எல்லாத்தையும் துறந்து ஒரு துறவி மாதிரி வாழுறாங்கல்ல, இந்த 2 கேரக்டருக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு இருக்கும். இதை தான் மறுஜென்மம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, இவர்கள் என்ன மாதிரியான கடவுளை வழிபடலாங்கிறது அடுத்தது ஒரு கேள்வியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஜோசியர்களாக சேர்க்கக்கூடிய ஒரு இன்புட்டு, ரெவன்யூக்காக சேர்க்கக்கூடிய ஒரு இன்புட்டு. அவன் தான் கடவுள்கிட்டே நெருங்கி போயிட்டான், அவன் போய் என்ன கடவுளை கும்பிட்றதுன்னு நம்ம என்னத்தை போய் சொல்ல முடியும். அப்புறம் இன்னும் சில பேர் அவங்க வந்து குலதெய்வத்தை கும்பிடணும் அல்லது இஷ்ட தெய்வத்தை கும்பிடணுங்கிறாங்க. குலதெய்வமே தெரியாத நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஜோசியம் கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ராசி நட்சத்திரங்கள் லக்னம்லாம் தெரியும். சில பேருக்கு நல்ல ஜோதிடம் பார்க்குற பல பேருக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் சரியாக எழுதி வைக்காமல் விட்டுட்டாங்க சார், என் ஜோதிடம் சரியாக தெரியலன்னே சில பேர் அவங்க ஜாதகம் தெரியாத ஜோதிடர்களே இருக்காங்க. நேர்மையாக ஒத்துக்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா, இவர்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டால் சிறப்பு பெறும் அப்படிங்கிறாங்க. குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகமாக இருக்கா, அடுத்தது 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்குதா, அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கா, 5ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் பார்வையிடுதா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தன் வந்து குலதெய்வத்தை கும்பிட்றதா இல்லை குலதெய்வத்தை வந்து சும்மா பேரு கும்பிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்றதா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலை போய் கும்பிட்டா தான் மற்ற கடவுள்களே உங்களுக்கு வழிபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. வெளிநாட்டில் இன்னும் நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா, சாமியே கும்பிடாதவங்க பல பேர் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வாழ்க்கையும் ஒரு பக்கம் தொழிலையும் ஜெயிக்கிறாங்க, குடும்பமும் நல்லா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அமையுது இல்லையா. இதெல்லாம் நாமெல்லாம் சொல்லிக்கிறது தான். கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தையும் பார்க்க தேவையில்லை, கடவுளையும் போய் பார்க்க தேவையில்லை. நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரோம், வசந்தன் ஐயா சொல்லுவார்னு, எவன் ஒருத்தனுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா, கஷ்டப்படுறோமா, ஏழையாக இருக்கோமா, பணக்காரனாக இருக்கணுமாங்கிற மாதிரி சிந்தனையே இல்லாத அளவுக்கு தொழிலில் அவனுடைய வேலைகள், இதுதான் சொல்கிறான், கர்மகாரகன்னு சொல்கிறான். அவனுடைய வேலையில் வந்து கிட்டத்தட்ட அவன் மூழ்கி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் உண்மையிலே இறைவனுக்கு சமமானவன். அவன் யாருக்கிட்டையும் போய் ஜாதகத்தையே பார்க்க மாட்டான். அதுதான் உலகத்தில் உயர்ந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார்ல. இதுதான் கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல கேது இருக்கிறவர்களுடைய தன்மை. பணத்தை வச்சு அவர்களை முடிவு பண்ணக்கூடாது. அவர்களை வந்து கடவுள் கும்பிட்டாலும் சரி, கும்பிடாட்டியும் சரி, குலதெய்வத்தை வணங்கினாலும் சரி, வணங்கலைன்னாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம ஜோசியக்காரர்கள் ஐடென்டி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இஷ்ட தெய்வம், அதை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி,
12ஆம் இடத்தில் கேது இருந்தால் எந்த ஜோதிடரோட பலனே பலிக்காது. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது அவங்களோட மனநிலைக்கு மட்டும்தான் தெரியும். இவர்கள் கடவுளை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுக்கு போய் எப்படி ஜாதகம் பார்க்குறதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய சில ஜாதகங்களை பார்த்துட்டோம்னா, அடுத்து சில ஜாதகங்களை பார்க்குறதுக்கே நமக்கு நிறைய இடைவேளை வரும். நமக்கே நிறைய இடையூறுகள் வருங்கிறது அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. நிறைய செக் பண்ணி பாருங்கள். அதையும் மீறி வந்ததுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை அடுத்தது உங்களுக்கு கொண்டுட்டு வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் மறுஜென்மம் இல்லைங்கிறது ஜோதிடம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயம். இதை அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியாது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட குரு சேர்ந்து இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் இதை குறிக்கக்கூடியது. மற்ற கிரகங்கள் குருவாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, அதை அது 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்குமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு கிரகத்தோட கேது சேரும்போது அதோட தன்மையை எதிர்த்தன்மைக்கு மாற்றி விட்டுடுங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம பலனில் முக்கியமாக சொல்லணுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.